குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 3/6/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று இரவு 8:23 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராட நட்சத்திரம். நாமயோகம் காலை 7:58 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இரவு 8:23 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்தயோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. சரி, இன்றைய தினம் புதன்கிழமை. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் பெற 12 ராசிகளுக்கும் அணிய வேண்டிய டாலர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காப்பு, கையில் என்ன காப்பு அணிவது அப்படின்னு. அதே போல் இப்போ டாலர், என்ன டாலர் அணியலாம், அணிந்தால் என்ன உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். மிதுனத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும். கடகத்தில் குரு பகவான். சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும். தனுசில் சந்திர பகவான். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான். மேஷத்தில் அங்காரக பகவான். சரி, மேஷ ராசி அன்பர்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடல, ரொம்ப இழுக்கலாம் வேண்டாம். மேஷ ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய டாலர், அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் என்னது குரு பகவானுடைய இடம். பாக்யஸ்தானம் 9ஆம் இடம், விரயஸ்தானம் அயனசயன போகம் சொல்லக்கூடிய இடமும், அதே மாதிரி மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் 12ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது சூரியன். சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள் மேஷராசிக்காரர்கள் மகாவிஷ்ணு அப்படி இல்லைன்னா முருகன் டாலரை அணிந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் இதை வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ தங்கத்தில் தான் வெள்ளியில் தான் வாங்கி போடணுன்னு நான் சொல்லலை. உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கி போட்டுக்கோங்க. செம்பில் கூட வாங்கி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா செவ்வாயின்றது செம்புக்கு அதிபதி, மேஷமும் விருச்சிகமும் செம்புக்கு அதிபதி. அதனால் அதில் கூட வாங்கி போட்டுக்கலாம். சரி, ரிஷபராசி நேயர்கள் வெள்ளி அப்படி இல்லைன்னா தங்கம் உலோகத்தாலான, ஏன்னா இவங்க மட்டும் அதில் தான் போடணும். அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அது அதிபதி சுக்கிரன், மகாலட்சுமியினுடைய இடம். சுக்கிரன்றது மகாலட்சுமி. அப்போது வெள்ளி தங்கம்தான் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். மகாலட்சுமி திருவுருவம் பதித்த டாலரை அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரிங்களா? மற்ற ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், பேச்சில் பொறுமை தேவை, இழுபறியான சில வேலைகளெல்லாம் முடிவு பெறும், எதிர்பார்த்து சில உதவிகரம் கிடைக்கும், விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. இன்றைய தினம் வியாபாரத்தில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சிறு சிறு தொழில் செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் லாபங்களும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுத்துவது மிக மிக சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுங்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இன்றைக்கி இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சூழல், அதாவது தேவையற்ற சூழல்லாம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இன்னும் நன்மையை தரும். அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்டன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பேச்சில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். திருமண பேச்சு வார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அதில் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குது. அதனால் உங்களிடம் வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விலையுயர்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவுகள் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். சுபகாரி தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடி வரும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. முயற்சிக்கான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் நலம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசைத்தின் கிழக்கு 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிங்க. அதே மாதிரி சக ஊழியர்களை ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகளை கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். கல்வி தொடர்பான பணிகளில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். விவசாயத்துறையில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவர்களால் செலவு ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கா. அதிர்ஷ்ட வடகு அதிர்ஷ்டன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்கார புரிதெல்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒற்றுமை அதிகரிக்கும். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மாணவர்களுக்கு நிர்வாகத்துறையில் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அதை செய்யக்கூடிய அதை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். பிறமொழி பேசும் மக்களின் உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு திசை நாராமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்களின் ஆலோசனை மனதிற்கு புதிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சக ஊழியர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கூட்டாளிகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் ஆர்வங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் அதே மாதிரி தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிசய திசை கிழக்கு திசை. அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத சில காரியங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. கடன் சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும். வியாபாரத்திற்கான பயணங்கள், அந்த பயணங்களில் ஒரு அனுகூலமும் அதே மாதிரி ஒரு பயனும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மறைமுக போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும். அலுவலகத்தில் அமைதியான சூழல்லாம் நிலவும். கல்வியில் ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நினைத்த சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். அதே மாதிரி எதிர்வாதங்கள், அதாவது சில பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது எதிர்வாதம் செய்யும்போது சிந்தித்து அதை செய்யுங்கள். அதனால் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க. நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க. தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கடன் செயல்களில் தெளிவுகள் ஏற்படும். தூக்கம் பிரச்சனை, அதாவது தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. புதிய உணவு சாப்பாடு சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. காரணம் என்னென்னா, புதன் எப்பொழுதுமே 8ஆம் வீட்டுக்கு வரும்போது விருச்சிக ராசிக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி சிக்கல் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவுகளில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கிற வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் தோற்றத்தில் பொலிவில் மாற்றங்கள் இன்றைக்கி நிறைய இருக்க. எண்ணிய சில வேலைகள் நிறைவேறுவதில் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும். படிப்பில் ஆர்வமின்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி மனதளவில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். எதிர்கால முதலீடுகளில் ரொம்ப கவனம் வேணும். எதிர்ப்பு நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு 8ல் குரு வந்திருக்கேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால நன்மையே நடக்கும். ஆனால் இருந்தாலும் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் கொடுக்காதீங்க. அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போகாதீங்க. இன்றைய நாள் எதிர்ப்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி இருந்தால் எல்லாவற்றிலும் நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உணவு தொடர்பான துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த ஹோட்டல் வியாபாரம், ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம், அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். அதே மாதிரி சில பேர் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, இந்த பியூட்டிஷியன், இந்த மாதிரி பண்ணுறவங்க, சிகை அலங்கார பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும். உபரி வருமானம் சார்ந்த வருமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அறிமுகம் இல்லாத ஒரு புதிய சூழலில் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகள் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. அதில் தான், அதாவது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முதலீடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். மருத்துவத்துறையில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை, வியாபாரத்தில் லாபம், அரசு செயல்களில் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பார்கள். எதிலும் விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருந்தால் மேன்மை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள்லாம்
கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும், தொழிலில் நல்ல லாபத்தை தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. மாணவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். அதே மாதிரி வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிர்ஷ்ட வடதிசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.